கனமழை காரணமாக புதுவையில் நாளை 27ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். புதுவையில் படப்பிடிப்பு கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நடிகர் பார்த்திபன் நன்றி தெரிவிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழி. அமைச்சர்கள் பங்கேற்பு. 10 வயது சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கூலி தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை. போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுவை காரைக்காலில் பெய்து வரும் கனமழையால் பள்ளி கல்லூரி மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து நாளை 27ஆம் தேதி கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதால் இன்று புதுவை, காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகள் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி இன்று காலை முதல் புதுவையில் முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, லாஸ்பேட், ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் உள்ளிட்ட நகர பகுதிகள், வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகள் என புதுவை மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகினர். பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக புதுவை மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழை காரணமாக காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் கனமழை காரணமாக புதுவை மற்றும் காரைக்காலில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் நாளை புதன்கிழமை விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை குறைத்த முதல்வர் ரங்கசாமியை நடிகர் பார்த்திபன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். கொரோனா காலத்தின் பொழுது புதுவையில் சினிமா படப்பிடிப்பு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டது. புதுவையில் சினிமா படப்பிடிப்பு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து திரைத்துறையை சார்ந்த பலர் வலியுறுத்தி வந்த நிலையில் புதுவையில் சினிமா படப்பிடிப்புகளுக்கான கட்டணம் வெகுவாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமியை நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவையில் படப்பிடிப்பு கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த கட்டணம் இன்னமும் குறைக்கப்பட்டால் புதுவையில் சுற்றுலா மேம்படும், நிறைய படப்பிடிப்பு நடைபெறும், உலகில் மிக அழகான கடற்கரை நகரங்களில் புதுச்சேரியும் ஒன்று என தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளையொட்டி புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் அரசு அதிகாரிகள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். 10 வயது சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கூலி தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி பிரியதர்ஷினி நகர் கேட்டி தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோனி என்ற குருராஜ். இவர் 3 சக்கர சைக்கிள் ஓட்டும் கூலி தொழிலாளி. கடந்த 2021ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்தோனி மீது உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்தோனி மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். விசாரணை நேற்று முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அந்தோனி என்ற குருராஜுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 11,000 அபராதமும் விதித்த போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுமதி பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. அதையடுத்து தண்டனை விதிக்கப்பட்ட அந்தோனி என்ற குருராஜ் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்புவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி திருபுவனை பிரைட் பிரதர்ஸ் நிர்வாகத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செய்யப்பட்ட பணியிட மாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் அதனையொட்டி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை உடனே பணிக்கு அனுமதிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் மீது கடைத்து வரும் தொழிலாளர் விரோத போக்கை நிறுத்தி ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருவெண்டார்கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதிய அமைப்பான ஜனநாயக தொழிலாளர் முன்னணி முழு ஆதரவளித்து பெரும்பான்மையான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளான தலைவர் மோத்திலால், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது, தொழிற்சாலையில் எப்படிப்பட்ட தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கடைபிடித்து வருகின்றனர் என்பதை பற்றியும் திருபுவனை தொழிற்பேட்டையில் நடைபெறும் அவலங்களையும் விளக்கி கண்டன உரை நிகழ்த்தினர். புதிய ஜனநாயக தொழிலாளர் மாநில செயலாளர் மகேந்திரன், இப்போராட்டமானது ஆரம்பம் மட்டுமே, பிரச்சனையை தொழிற்சங்கத்தை அழைத்து சுமூக பேச்சுவார்த்தை மேற்கொண்டு முடிவு காண வேண்டும் என்றும், இல்லையெனில் பிரைட் நிர்வாகத்தை முற்றுகையிடுவோம் என எச்சரிக்கை செய்து கண்டன முழக்கமிட்டனர். புதுடெல்லி சென்றுள்ள சபாநாயகர் செல்வம் மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமனை சந்தித்து புதிய சட்டசபை கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசின் சிறப்பு நிதி உதவியுடன் புதுச்சேரியில் புதிய ஒருங்கிணைந்த சட்டசபை மற்றும் தலைமை செயலக வளாக கட்ட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் சிறப்பு நிதி உதவி தொகையாக 6,37 கோடி மானியத்தை தொகையாக கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புதலோடு புதுடெல்லி சென்றுள்ள சபாநாயகர் செல்வம் ஒருங்கிணைந்த புதிய சட்டசபை கட்டுவது குறித்து மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். அப்பொழுது புதிய சட்டசபை கட்ட மத்திய அரசின் சிறப்பு மானிய நிதியை வரும் நிதியாண்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரியை ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனையாக இது இருக்கும் எனவும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் புதுவை அரசு ஆர்வமாக இருப்பதாக வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டி உடனிருந்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் அனைத்து தொகுதிகளிலும் நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் NS ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநில மற்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது, இளைஞர் அணி, மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, விவசாயிகள் அணி உட்பட பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் நியமிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ரங்கசாமி முதல்வராக தீவிரமாக பணி செய்வது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புதுவையில் கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது. மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். மேலும் கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றமுடன் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் கடற்கரை ஆட்கள் நடமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பழைய துறைமுக வளாகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் சீற்றமுடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஃபியூச்சர் ஆட்டோமொபைல்ஸில் 101வது பேட்டரி ஆட்டோ அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே காந்தி வீதியில் அமைந்துள்ள ஃபியூச்சர் ஆட்டோமொபைல்ஸின் 101வது ஆட்டோ அறிமுக விழா நடைபெற்றது. நிறுவனர் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுவை பாரதிய கிராம வங்கியின் சேர்மன் ரத்னவேல், முதல்வரின் தனிச் செயலாளர் அமுதன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து 101வது ஆட்டோ திறக்கப்பட்டு
உரிமையாளரிடம் சாவி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பிஎன்ஐ இண்டிகோவை சேர்ந்த பாலமணிகண்டன் மற்றும் மணிவேலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உரிமையாளர் ரகுமானுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த ஆட்டோவின் சிறப்பு அம்சமான புகை இல்லை, சத்தம் இல்லை, சுற்றுச்சூழல் மாசு இல்லை, உதிரி பாகங்கள் அதிகம் இல்லாததால் பராமரிப்பு செலவு மிக குறைவாக உள்ளது. வீட்டிலேயே சார்ஜ் ஏற்றும் வசதி உட்பட ஒரு சார்ஜிங் 140 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம் போன்ற சிறப்பான வசதியும் இந்த ஆட்டோவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்குப்பம் கிராமத்தில் வேளாண் துறை பண்ணை தகவல் ஆலோசனை மையம் சார்பில் கால்நடைகளுக்கு பாரம்பரிய நாட்டு வைத்தியம், சிகிச்சை முறை குறித்த பயிற்சி மற்றும் செயல் விளக்க கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டு வைத்தியத்தில் கால்நடைகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பது குறித்த பயிற்சி மற்றும் செயல் விளக்கம் புதுக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சி மற்றும் செயல் விளக்கத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று அனைத்து கால்நடை விவசாயிகளையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து புதுச்சேரி நம்மாழ்வார் நாட்டு வைத்தியர் செங்கீரன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை எவ்வாறு நாட்டு வைத்தியத்தின் மூலம் குணப்படுத்துவது என்பது குறித்து பாரம்பரிய நாட்டு வைத்தியத்தை மருந்துகளை செய்து காண்பித்து பயிற்சி அளித்தார். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக சிறப்பு அழைப்பாளராக புதுவை கால்நடைத்துறை இணை இயக்குனர், அப்பகுதி கால்நடை பொறுப்பாளருமான டாக்டர் குமார்வேல் கலந்து கொண்டு தற்பொழுது மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை எவ்வாறு பேணி காப்பது, அவற்றை தடுப்பது எப்படி என்பது குறித்து விளக்கமாக எடுத்து கூறினார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து மழை காலங்களில் பரவக்கூடிய பெரிய அம்மை, கோமாரி நோய், சளி, ஜுரம் மற்றும் தீனி உண்ணாமை ஆகிய கால்நடைகளுக்கு இந்த தருணத்தில் எவ்வாறு மருந்துகளை கொடுப்பது என்பது குறித்து விளக்கமாக எடுத்து கூறினார். இந்த செயல் விளக்கத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள் தற்பொழுது கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும், அதன் அறிகுறிகள் பற்றியும், அதற்கு பயன்படக்கூடிய மூலிகைகள் பற்றியும் அட்டவணைப்படுத்தி விளக்கமாக எடுத்து கூறினர். இந்த பயிற்சியின் ஏற்பாடுகளை கரிக்கலாம்பாக்கம் உழவர் உதவியாக பல்நோக்கு ஊழியர் தம்புசாமி செய்திருந்தார். இப்பயிற்சியில் கலந்து கொண்ட 25 விவசாயிகள் அனைவருக்கும் அம்மை தடுப்பதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து ஆத்மா திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டது. நாடாளும் மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில 5ஆம் ஆண்டு துவக்க விழா அரியாங்குப்பம் பகுதியில் கொண்டாடப்பட்டது. நாடாளும் மக்கள் கட்சியின் புதுவை மாநில 5ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் புதுவை மாநிலம் கோரிமேடு அருகில் கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் நிறுவனருமானிய அக்னி செல்வராஜுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார், எம்ஜிஆர், அம்பேத்கர் திருவுருவச் சிலைகளுக்கும் மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் நாடாளும் மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டம் அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகே புதுவை மாநில தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இக்கட்சியின் தேசிய தலைவர் அக்னி செல்வராஜ் புதுவை நாடாளுமன்ற கட்சி தலைவராக பூக்கடை கமலக்கண்ணனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி மாநில தலைவர் கமலக்கண்ணன் பொறுப்பேற்றதை தொடர்ந்து மாநில துணைத் தலைவராக கதிரவன், பொருளாளராக சந்தோஷ், அமைப்பாளராக மாணிக்கம், மகளிரணி செயலாளராக கலா, பொருளாளராக செல்வி, மாணவரணி அமைப்பாளராக சுரேஷ் ஆகியோருக்கு பதவி நியமனம் செய்து ஆணை வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக ஜெயசங்கர் மணியன், மாநில அமைப்பு செயலாளராக ஜாகிர் ஹுசேனும் நியமிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. கம்பன் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை பாஜக மாநில செயலாளர் சரவணன் துவக்கி வைத்தார். புதுவையில் கம்பன் நகரின் பட்டர்ஃப்ளை மழலையர் பள்ளி தலைமை ஒருங்கிணைப்பில் மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையுடன் இணைந்து மழலையர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் பட்டர்ஃப்ளை ஸ்கூல் மழலையர் பள்ளிகளை சேர்ந்த 50 மழலைகள் அவரவர் பெற்றோர்களுடன் மருத்துவ பரிசோதனை முகாமில் பங்கேற்றனர். முகாமை பாஜக மாநில செயலாளர் சரவணன் துவக்கி வைக்க மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை குழந்தை நல மருத்துவர் தீபன் கலந்து கொண்டு மழலைகளுக்கு மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு மழலையின் பெற்றோர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார். தற்பொழுது பரவி வரும் டெங்கு, அலர்ஜி, குளிர்கால நோய் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இந்த முகாம் நடத்தப்பட்டதாக பட்டர்ஃப்ளை பள்ளி நிர்வாகிகள் தெரிவித்தனர். தன்னுடன் வாழாமல் பிரிந்து சென்ற மனைவியின் அந்தரங்க வீடியோ மற்றும் புகைப்படங்களை
சமூக வலைதளங்களில் பரப்பிய இரண்டாவது கணவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் 3 நாட்களுக்கு முன் தனது அந்தரங்க போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலம் தனது உறவினர்களுக்கும் தமக்கும் அனுப்பி நான் சொல்லும் இடத்திற்கு தனிமையில் வர வேண்டும் என மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாண்டியன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பாண்டியன் அந்த பெண்ணின் இரண்டாவது கணவர். அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததால் அவர் பிரிந்துள்ளார். தன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும், இல்லாவிட்டால் அசிங்கப்படுத்துவேன் என ஆபாச வீடியோக்களை அந்த பெண்ணின் உறவினர்களுக்கு அனுப்பியது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் பாண்டியனை கைது செய்து ஆபாச படங்கள் அனுப்ப பயன்படுத்திய மொபைல் போனை பறிமுதல் செய்து பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த 2 மாதமாக வரும் குடிநீரில் புழு இருப்பதாக அப்பகுதி மக்கள் நியாயம் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 1400 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக உழவர்கரை நகராட்சி சார்பில் 2 நீர்த்தேக்க மேல்நிலை தொட்டி வழியாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கடந்த சில மாதங்களாக துர்நாற்றத்துடன் வெள்ளை நிற, செந்நிற புழுக்கள் அதிக அளவில் வருகிறது. இந்த குடிநீரை பெரும்பாலான குடும்பங்கள் குடிப்பதற்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது குடியிருப்பு பகுதியில் குழந்தைகளுக்கு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதாக பெரிய காலாப்பட்டு பகுதியில் வசிக்கும் அனைவரது வீட்டு குடிநீரிலும் புழுக்களுடன் குடிநீர் வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இது குறித்து நகராட்சி மற்றும் ஊர் கிராம பஞ்சாயத்திற்கும் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் இந்த குடிநீர் குடித்துவிட்டு தங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமா அல்லது சாக வேண்டுமா என்று பொதுமக்கள் நியாயம் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் ITI மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பட்டங்களை வழங்கினார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் அரசு மகளிர் ITI நிறுவனத்தில் 2023ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு நேற்று பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ITI முதல்வர் வசந்தரா சண்முகம், விஜயா, சக்திவேல், மணிமாறன், நோயல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளை முன்னிட்டு புதுவை மாநில பூர்வீக அட்டவணை இன மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளை முன்னிட்டு புதுவை மாநில பூர்வீக அட்டவணை இன மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராமலிங்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்து முழக்கமிடப்பட்டது. நிர்வாகிகள் அன்பு, முருகையன், சரவண பெருமாள், கலேதோனியன், சிவகுமார், ஷாம், சுந்தர், பரசுராமன், ஜான்சிராணி, ஆறுமுகம், புண்ணியகோடி, பரமசிவம், பாவாடை ராயன், அரங்கநாதன், கிருஷ்ணமூர்த்தி, ராமச்சந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பண்பாட்டு ஒருமைப்பாட்டு நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்கம் மற்றும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து பண்பாட்டு ஒருமைப்பாட்டு நாள் விழாவினை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் அருணகிரி வரவேற்றார். பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி பாண்டியன் பண்பாட்டு ஒருமைப்பாடு விழா குறித்து நோக்குரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் கலிகமூர்த்தி தலைமையுரையாற்றி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பகுதியை சேர்ந்த பல்வேறு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் தனி நடனம், குழு நடனம், தனிப்பாடல், குழு பாடல் போட்டிகளில் பங்கேற்று தங்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளியின் துணை முதல்வர் வெற்றி சான்றிதழும் நினைவு கேடயமும் வழங்கி பாராட்டினார். பாரதியார் பல்கலைக்கூடத்தின் உதவி பேராசிரியர்கள் முனைவர் அன்னமணி, முனைவர் மகாலட்சுமி கௌமாரி, முனைவர் பத்மபிரியா, முனைவர் சண்முக சுந்தரி ஆகியோர் நடுவர்களாக செயலாற்றினர். பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஜீவிதா நன்றி கூற விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் கணித விரிவுரையாளர் விஜயலட்சுமி, வேதியியல் விரிவுரையாளர் ரங்கநாயகி,
வணிகவியல் விரிவுரையாளர்கள் தீர்க்கசுபா லோயக்க நாயகி, உடற்கல்வி ஆசிரியர் கணபதி விவேகானந்தன், பள்ளியின் விரிவுரையாளர், பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி விரிவுரையாளர், உடற்கல்வி ஆசிரியர், நூலக ஆசிரியர், அலுவலக ஊழியர்கள் மேற்கொண்டனர். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கிய நிகழ்ச்சி நாட்டுப்பண்ணுடன் நிறைவு பெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சோமவார பூஜை மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சோமவார பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். மக்கள் சேவகரும் ஆன்மீக பாலருமான சரவணின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆன்மீக பாலரும் தொழிலதிபருமான சரவணன் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொழிலதிபர் பாலை என்கின்ற தனசேகர், பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரமோகன், ராமலிங்கம், சுந்தரமூர்த்தி, மாநில கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ஈத்தநாதன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம், கோபாலகிருஷ்ணன், அறிவழகன், அழகானந்தம் ஆகியோர் தலைமையில் கேக் வெட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான அனைத்து கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். உருவையாறு கிராமத்தில் நெற்பயிர்க்கான மேம்படுத்தப்பட்ட சாகுபடி முறைகள் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. நெற்பயிர்க்கான மேம்படுத்தப்பட்ட சாகுபடி முறைகள் குறித்த பயிற்சி முகாம் புதுவை அரசு வில்லியனூரின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, ஆத்மா, பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் நெற்பயிர்க்கான மேம்படுத்தப்பட்ட சாகுபடி முறைகள் குறித்த பயிற்சி முகாம் உருவையாறு சாய்பாபா கோவிலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வேளாண் அலுவலர் உமாராணி வரவேற்புரையாற்ற, திருக்காஞ்சி வேளாண் அலுவலர் தினகரன், அரியூர் வேளாண் அலுவலர் சத்தியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். துணை திட்ட இயக்குநர் கலைசெல்வி இந்த பயிற்சியின் நோக்கு உரையாற்றினார். வில்லியனூர் கோட்ட வேளாண் துணை இயக்குநர் அமர்ஜோதி துவக்க மற்றும் தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உரையாற்ற காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் மோகன் நெற்பயிர்க்கான மேம்படுத்தப்பட்ட சாகுபடி முறைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்து விவசாயிகளுக்கான சந்தேகங்களை நிவர்த்தி செய்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் உழவர் உதவியத்திற்கு உட்பட்ட பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து ஊரக மேலாண்மை பணி அனுபவ பயிற்சியை மேற்கொள்ளும் இறுதியாண்டு மாணவிகள் சூன்ய ஆற்றல் குளிரூட்டும் அறையை பற்றி செயல் விளக்கம் நடத்தினர். அதாவது சூன்ய ஆற்றல் குளிர் அறை என்பதன் விளக்கங்களை, குறிப்பாக மின்சார வசதி இல்லாத கிராமப்புற பகுதிகளில் பயன்படும் குளிரூட்டும் அறையின் பயன்கள் மற்றும் அதனால் விவசாயிகள் அடையக்கூடிய பலன்களை பற்றி எடுத்துரைத்தனர். இது விவசாயிகளுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர், திருக்காஞ்சி, உதிகம்பட்டு, அரியூர் உழவர் உதவியத்திற்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் காரைக்கால் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் ஆத்ம திட்ட மேலாளர் ரமேஷ் மற்றும் வில்லியனூர் உழவர் உதவியக கண்காணிப்பாளர்கள் செய்திருந்தனர். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7080 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 95 ரூபாய். கனமழை காரணமாக புதுவையில் நாளை 27ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். புதுவையில் படப்பிடிப்பு கட்டணத்தை குறைத்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நடிகர் பார்த்திபன் நன்றி தெரிவிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழி, அமைச்சர்கள் பங்கேற்பு. 10 வயது சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கூலி தொழிலாளிக்கு 20 ஆண்டுகள் சிறை, போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. தன்னுடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லாத பெண்ணின் அந்தரங்க வீடியோவை இணையதளத்தில் பரப்பிய 2வது கணவர் கைது. காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் குடிநீரில் கலந்து வரும் புழுக்கள், வைரலாகும் வீடியோ.